ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இந்திய இலங்கை முருகு நிலை மோசமடைவதற்கான அறிகுறி வலுத்து வருகிறது. இந்தியா பேரம் பேசி வாங்க முடிவாகி இருந்த நிலையில் கொழும்பு காணி சீனாவிற்கு விற்கப்பட்டது அனைவருக்கும் நினைவிருக்கலாம். இதற்கு புதுடில்லி இலங்கை உயர்ஸ்தானிகரிடம் ஆட்சேபமும் தெரிவித்திருந்தது. அத்துடன் சீஃபா உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என இலங்கை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இலங்கையின் கேந்திர நிலைகளை இலக்கு வைத்து இந்தியா ஏவுகணையை நிலைநிறுத்தியுள்ளதாக நேற்று ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் வழமை போல தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை முடக்குவதற்கான சட்டமூலத்தில் திருத்தம், அமைச்சரவை அங்கீகாரம், கண்ணை கட்டிக்கொண்டு ஜனாதிபதி இருக்கவில்லை என்கிறார் கெஹலியா என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய வீரகேசரி வெளிவந்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு நிதி திரட்டுவதை முடக்கும் வகையிலான 2005ஆம் ஆண்டு 25ஆம் இலக்க பயங்கரவாதிகளுக்கு நிதி திரட்டுவதை தடுப்பதற்கான சட்டமூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கெஹலியா ரம்புக்கல்ல தெரிவித்தார். ஊடகத்துறை அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதனை தவிர பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிய இலங்கை சமாதானத்தை கொண்ட உறுதிமிக்க நாடாக முன்னேற்றம், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரின் எண்ணிக்கை பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இராணுவ முகாம்கள் அகற்றப்பட மாட்டாது. அன்றாட சட்ட அமுலாக்க பணிகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் புதிய போலீஸ் நிலையங்கள் அமைக்கப்பட்டு தமிழ் பேசும் போலீசார் ஆட்சேர்க்கப்பட்டுள்ளனர் என பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச கட்கைகளுக்கான பண்டாரநாயக்க நிலையத்தின் பட்டமளிப்பு விழாவில் மோதலுக்கு பின்னைய காலத்தில் இராணுவத்தின் பணி என்ற தலைப்பில் செவ்வாய் அன்று ஆற்றிய உரையின் போதே பாதுகாப்பு செயலாளர் மேற்கொண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர உதவி ஆசிரியர்களின் கொடுப்பனவு 3000 ரூபாவால் அதிகரிக்க அனுமதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நாடளாவிய ரீதியிலான மாகாண பாடசாலைகளுக்கு உதவி ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களின் கொடுப்பனவை 3000 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர சமுர்தி வங்கியில் உள்ள 52,000 மில்லியன் ரூபாவை கொள்ளையடிக்கவே திவிநகும சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்கிறார் மங்கள என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அத்துடன் இறுதிக்கட்ட மீள்குடியேற்றம் இன்னும் சில வாரங்களில் முடிவரும் அமைச்சர் வீரகோன் நம்பிக்கை என்ற தலைப்பிலும் முக்கொலை சந்தேக நபர் 200 தூக்க மாத்திரைகளை கொள்வனவு செய்தமை அம்பலம் என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி வெளியிட்டுள்ளது. இதனை தவிர பஷீர் சேகுதாவுத் பிரதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக யாழ் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். சேகுதாவுத் திடீர் பதவி விலகல், அதிர்ச்சியில் உறைந்தது மூக, அவரது முடிவு குறித்து கட்சி உயர்பீடத்திற்கு எதுவுமே தெரியாது என்கிறார் ஹசன் அலி என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினம் உதயன் வெளிவந்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் சேகுதாவுத் பிரதி அமைச்சர் பதவியிலிருந்து எவ்வித முன் அறிவித்தலும் இன்றி திடீரென விலகியுள்ளார். அவரது முடிவு கட்சிக்குள் பெரும் அதிர்வல்களையே ஏற்படுத்தியுள்ளது. தனது பதவி விலகல் குறித்து கட்சியின் தலைவருக்கும் செயலாளருக்கும் அறியப்படுத்தி இருப்பதாக தவிசாளர் பஷீர் சேகுதாவுத் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தார். எனினும் எவ்வித அறிவித்தல்களும் தமக்கு கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் MT ஹசன் அலி நேற்று தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஹம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்தி சீன நிதியுதவியில் இலங்கை அரசு தீர்மானம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை சீனாவின் பக்கம் சாயும் போக்கை கடைபிடிப்பதால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என கூறப்படும் இவ்வேளையில் சீனாவின் நிதி உதவியுடன் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளையும் முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் முதற்கட்ட அபிவிருத்தி பணியின் கீழ் துறைமுகத்தின் சகல உட்கட்டமைப்பு வசதிகளும் சீன வங்கியொன்றின் உதவியுடன் பூர்த்தி செய்யப்பட்டமை தெரிந்தது. இந்த நிலையில் துறைமுகத்தின்
இரண்டாம் கட்ட பணிகளுக்காக சீனா எக்ஸிம் வங்கி 600 மில்லியன் டாலரையும் சீன அரசு சலுகை கடனாக 1 மில்லியன் யுவான்களையும் வழங்கியுள்ளன. மேற்படி கடன் உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் முடிவடைந்ததும் அது கொள்கலன்களை ஏற்றி இறக்க தெற்காசியாவின் முக்கிய கேந்திர நிலைமையாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதேவேளை மாத்தறை கதிர்காமம் புகையிரத பாதையில் மாத்தறையிலிருந்து வெளியேற்ற வரையிலான பகுதியை புனரமைப்பு செய்வதற்கும் சீனா நிதியுதவி வழங்கியுள்ளது. இதற்கான முழு தொகையான அமெரிக்க டாலர் 278 மில்லியனில் சீன எக்ஸிம் வங்கி 200 மில்லியன் டாலர்களையும் அரசின் சலுகை கடனாக 508 மில்லியன் யுவான்களையும் இலங்கை அரசு பெற்றுள்ளது. இந்த கடன் உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர கிழக்கில் தேர்தல் வன்முறைகள் தலை தூக்காது இருக்க நடவடிக்கை அரசு தெரிவிப்பு என்ற தலைப்பிலும் பூந்தமல்லி சிறப்பு முகாமில் ஈழாகதியின் உண்ணாவிரதம் தொடர்கின்றது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் மேல் மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக அனோமா குதிக்கிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அடுத்து நடத்தப்பட உள்ள மேல் மாகாண சபை தேர்தலில் தனது மனைவியான அனோமா பொன்சேகாவை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்க முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா பிரதான எதிர்க்கட்சிகளின் உதவியை நாடியிருப்பதாக தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பல்கலைக்கழகங்களை இராணுவமயப்படுத்துவதை உடனே நிறுத்து, கொழும்பில் திரண்ட பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கோஷம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அத்துடன் வழி தெற்கு பிரதேச சபை கட்டிடம் மீதான கழிவு ஆயில் வீச்சுக்கு கண்டனம் என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இதனை தவிர மாணவியர்களுக்கு டெலிபோன் நம்பர் எழுதி கொடுக்கும் சிங்கள ராணுவம் புது குடியிருப்பில் தொடரும் அவலம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் உதயன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மாலை நேர வகுப்பிற்கு சென்று வரும் மாணவியருக்கு கைத்தொலைபேசி இலக்கத்தை எழுதி கொடுக்கும் சிங்கள ராணுவத்தினரின் அடாவடி நடவடிக்கைகள் புது குடியிருப்பு பகுதியில் அதிகரித்து வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். புது குடியிருப்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேச மாணவர்கள் மாலை நேர வகுப்பிற்கு செல்வதற்காக பேருந்தில் செல்கின்ற போது இவ்வாறு ராணுவத்தினர் கையடக்க தொலைபேசி இலக்கத்தை எழுதி கொடுத்துள்ளனர். இலவசமாக செல்வதற்காக ராணுவ சீருடையில் பேருந்தில் ஏறும் இவர்கள் ஏற்கனவே பெண்களிடம் கொடுப்பதற்காக சிறு சிறு துண்டுகளில் தமது தொலைபேசி இலக்கங்களை எழுதி வைத்திருக்கின்றனர். பேருந்தில் பயணிக்கும் பெண்கள் மற்றும் மாணவியருக்கு அருகில் விரும்பி சென்று நிற்கும் ராணுவத்தினர் அவர்களிடம் வலிய பேச்சை தொடங்குவதாகவும் சில சமயங்களில் கை கால்களினால் சுரண்டுவதாகவும் இறங்கும் போது தாங்கள் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துவிட்டு செல்வதாகவும் பயணிகள் முறைப்பாடு செய்துள்ளதாக உதயனின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி கட்டுகை கடுவலின் கெலவு மணிக் கல் துன்சிய பனஹாக் போகர்கே நிவசக லக்ஷே காஸ்துவக்கின் பிரிந்தட்ட தியனியட்ட ரன்பாடு என்ற பிரதான தலைப்புடன் அந்த லங்கா தீப பத்திரிகை வெளிவந்துள்ளது. நூதன சாலையிலிருந்து திருடப்பட்ட வாள்களிலிருந்து கலட்டப்பட்ட 350 ரத்தின கற்கள் மீட்கப்பட்டுள்ளன. 1 லட்சம் ரூபாய் செலவில் மனைவிக்கும் மகளுக்கும் தங்க ஆபரணங்களை செய்து குறித்த வர்த்தகர் கொடுத்துள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை இன்றைய தினம் லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இது கொழும்பு தேசிய நூதன சாலையில் களவாடப்பட்ட பொருட்கள் கடந்த சில தினங்களாக மீட்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர் நடவடிக்கையாக நேற்றைய தினம் சில பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இதனை தவிர அமதி விமல் பிரத்திகார லபா ரோஹலின் எய் என்ற தலைப்பில் இன்னும் செய்தி வெளிவந்துள்ளது. சிகிச்சைகளை பெற்றுக்கொண்ட அமைச்சர் விமல் வீரவங்ச வைத்தியசாலை விட்டு வெளியேறியதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. திடீர் சுகையினம் காரணமாக நேற்று குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் விமல் வீரவங்ச சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறி சென்றுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் முஸ்லிம் காங்கிரஸ் மந்திரி சேகுதாவுத் நியோஜ்ய அமதிகமின் அஸ்வதி என்ற தலைப்பில் இன்னும் செய்தி வெளிவந்துள்ளது. முஸ்லிம் காங்கிரஸ் தவிசாளர் பசீர் சேகுதாவுத் தமது பிரதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறித்து அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இடமகட்ட ஹொரோப்பு லிவாய் நீதிஞா ரிமாண்ட் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. காணி ஒன்றுக்கு போலியான உறுதிப்பத்திரத்தை எழுதிய சட்டத்தரணி ஒருவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர டெல்லினிலியே மொரட்டுவ ஹோட்டலே கனிகா ஜாவாரமாக் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நடிகை ஒருவருக்கு சொந்தமான விடுதியொன்றில் பாலியல் தொழில் செய்யப்பட்டு வந்துள்ளதாகவும் இந்த தொழில் மையம் முற்றுகையிடப்பட்டதாகவும் இங்கிருந்து 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி முஸ்லிம் காங்கிரஸ் அபியந்தர அர்புதே உக்ரவே நியோஜ்ய அமதிகமிங் பஷீர் இல்ல ஆஸ்வதி என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. முஸ்லிம் காங்கிரஸிற்குள் உள்ள முரண்பாடு வலுத்து வருகிறது. பிரதி அமைச்சர் பதவியிலிருந்து பஷீர் சேகுதாவுத்
விட்டு விலகியுள்ளதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை திவையின வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி 12 மணி நேரம் தமிழகம் முழுவதும் மின்வெட்டு நேரம் அதிகரிப்பு, காற்றாலைகள் கை கொடுக்காததால் கடும் நெருக்கடி என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் இன்று வெளிவந்துள்ளது. காற்றாலை, புனல், அனல் மின்சார உற்பத்தி பாதிப்பு மற்றும் மத்திய தொகுப்பிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தின் அளவு குறைந்ததால் தமிழகத்தின் மொத்த மின் தேவையில் 30% மேல் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. இதனால் இதுவரை இல்லாத அளவாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 12 மணி நேரம் வரை மின்வெட்டு அமலாகியுள்ளது. மின் உற்பத்தியை விட தேவை அதிகரித்துள்ளதால் திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகளுக்கு வாரம் ஒரு நாள் மின்வெட்டு விடுமுறை அளிக்கப்பட்டது. மின் விடுமுறை மூலம் சேமிக்கப்படும் மின்சாரத்தை வீட்டு இணைப்புகளுக்கு வழங்கி அப்போதைய நிலைமை சமாளிக்கப்பட்டது. மின் பற்றாக்குறை தொடர்ந்து அதிகரித்ததால் சென்னை தவிர பிற பகுதிகளில் நாள்தோறும் 5 மணி நேரம் அறிவிக்கப்பட்ட மின் தடை நடைமுறைக்கு வந்தது. தற்போது மின்வெட்டு நேரம் 2 மடங்குகளுக்கு மேலாக அதிகரித்து 12 மணி நேரமாக மாறியுள்ளது. தமிழகத்தின் தற்போதைய உச்சபட்ட மின் தேவை 11,500 மெகாவாட். தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் குறைந்ததால் தற்போது காற்று அலைகளில் பருவமழை பெய்யாததால் நீர்மின் நிலையங்களிலும் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. இதனால் 2 வாரங்களுக்கு முன் மின் பற்றாக்குறை 2,500 மெகாவாட்டாக அதிகரித்தது. பற்றாக்குறையை சமாளிக்க 2 வாரங்களாக தமிழகத்தில் தினமும் 5 முதல் 7 மணி நேரம் மின் தடை ஏற்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் மின்சாரத்தில் 1072 மெகாவாட் மின்சாரத்தை குறைத்து விட்டதால் 2 நாட்களாக மின் பற்றாக்குறை 3500 முதல் 4000 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் மொத்த மின் தேவையில் 30% பற்றாக்குறை ஏற்பட்டதால் 2 நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக பகலில் 5 முதல் 6 மணி நேரமும் இரவில் 1.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்ற அளவில் 5 முதல் 6 மணி நேரமும் என மொத்தமாக 10 முதல் 12 மணி நேரம் மின்தடை செய்யப்படுவதாக இன்றைய தினமலரின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அடுத்ததாக நாம் தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் பிரதான தலைப்புச் செய்தி நாடாளுமன்ற முட்டுக்கட்டை நீடிப்பு, எதிர் தாக்குதலுக்கு தயாராகுங்கள், கூச்சல் படைக்கு சோனியா கட்டளை என்ற தலைப்பில் இன்றைய தினமணி பத்திரிகை வெளிவந்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடைபெற்ற முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மன்மோகன் சிங் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் பாஜக கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் 3வது நாளாக வியாழக்கிழமையும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை, மாநிலங்களவையில் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. இதனால் நாடாளுமன்ற முட்டுக்கட்டை நீடிக்கிறது. மாநிலங்களவை காலையில் தொடங்கியதும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு விவகாரத்தை பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், அதிமுக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் எழும்பி கூச்சலிட்டனர். இதனால் கேள்வி நேரம் தடைப்பட்டது. காலை 11:30 மணி வரை அவை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற முட்டுக்கட்டையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜை மத்திய உள்துறை அமைச்சரும் அவை முதல்வருமான சுனில்குமார் ஹிண்டே சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹிண்டே, திங்கட்கிழமைக்குள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என நம்புகிறேன், வெள்ளிக்கிழமைக்குள் முட்டுக்கட்டையை தீர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் நாடாளுமன்றத்தில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டும் போது அவர்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று காங்கிரஸ் இளம் உறுப்பினர்கள் அடங்கிய கூச்சல் படைக்கு அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி கட்டளையிட்டுள்ளதாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழகத்தில் கடும் மின் பற்றாக்குறை, முதல்வர் அவசர ஆலோசனை என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தியையும் தினமணி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் திடீரென 4000 மெகாவாட் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல மாவட்டங்களில் மின்வெட்டு நேரம் கடுமையாக அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மின்சார பற்றாக்குறையை சமாளிப்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா வியாழக்கிழமை அதிகாரிகளுடன் மின் திட்டங்கள் குறித்து விரிவாக அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.